ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோல புதுமாதல் கலந்தாய்வு பற்றின தகவல் உங்களுக்கு தெரியும். பள்ளி கல்வி 2025 ஆண்டுக்கான ஆசிரியர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வு கொடுத்திருக்காங்க. இது எம்இஸ் மூலியம் நடைபெறுதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இதை எப்படி ஃபாலோ பண்ணணும், வழிகாட்டல் நெறிமுறைகளையும் அவங்க கொடுத்திருக்காங்க. எப்படி பொது மாறுதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல முக்கியமான ஒரு விஷயம் தெரிவிக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மெயினா மேக் பண்ணது. 2025-26 கல்விகளில் அனைத்து வகையான ஆசிரியர்களுக்கும் பொது மாத கலந்தாய்வு நடத்த திட்டமிட்டுள்ளது. இக்கலந்தாய்வின் கல்வி தகவல் மேலாண்மை முகமை, அதாவது எம்இஸ் வாயிலாக நடைபெறும் எனவும் அதற்கான ஆயுத பணிகளை மேற்கொள்ளவும் மாத கலந்தாய்வில் கலந்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கும் ஆசிரியர்கள் விண்ணப்பங்களை எம்இஸ் இணையத்தில் பதிவேற்று செய்வது குறித்து கீழ்கண்ட அறிவுரைகளை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு செய்தித்தாள் நியூஸ்ல கொடுத்துருக்க தகவல் தான் இதுல கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் மாவட்டத்தில் காலியாக இருக்கும் அது சீனியர் அடிப்படையில் பெற்றுவிடலாம் என்ற நம்பி ஆசிரியர்களுக்கு அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள். கலைஞர் நடத்த கல்வி அதிகாரிகள் தயாராக உள்ள நிலையில் அமைச்சர் தரப்பில் இருந்து அதற்கான அனுமதி கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ஆசிரியர்கள் அதிருப்தியில் உள்ளன. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அந்த பொது மாறுதல் கலந்தாய்வு பாத்தீங்கன்னா பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் கேட்டிருக்காங்க ஜூனுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதற்கிடையே மதுரை உட்பட சில தென் மாவட்டங்களில் காலியாக உள்ள முதுகலை ஆசிரியர்கள் பணிகளுக்கு குறிவித்த அரசியல்வாதிகள் அதிகாரிகள் ஆசிரியர் சிலர் மறைமுகமாக உத்தரவு பெற்று வருகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல் தான் இந்த ஒரு தகவல். இது பாத்தீங்க அப்படின்னா கவன ஈர்ப்பு அவங்க பார்த்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மதுரை உட்பட தென் மாவட்டங்கள்ல பிஜி அசிஸ்டன்ட்க்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரெக்கமெண்டேஷன்ல இது மாதிரி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த ஜூனுக்குள்ள கம்ப்ளீட்டா முடிக்கணும்ன்ற பட்சத்துல இந்த ஒரு இது போன்ற நடவடிக்கைகள் ஊழலுக்கு வழிவகுக்கும் போது போன்ற கவனிப்பு மாறுதலும் தகுதியாளர்களுக்கு கலந்தாய்வில் உரிய காலியிடம் கிடைக்காத சூழ்நிலையும் ஏற்படும். மாவட்டம் வாரியாக ஆசிரியர்கள் காலியிடம் விவரம் சிஇஓ அலுவலகம் தகவல் பலகையை வெளிப்படையாக ஒட்டி வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க. இந்த இது பாத்தீங்கன்னா பொது மாறுதலுக்கான ஒரு விஷயம். ஆனா அந்த பொது மாறுதலையும் பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி செயல்களில ஈடுபடுறாங்க அப்படின்ற ஒரு தகவலையுமே இதுல பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் நன்றி வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.